அன்பு நண்பர்களே, நான் இன்று வாழ்வியல் சிந்தனை என்னும் ஒரு புதிய பகுதியை தொடங்குகின்றேன். அதில் முதல் சிந்தனை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. பெற்றோர்கள் இல்லாமல் நாம் இல்லை. அந்த பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டியது பிள்ளைகள். அவர்களை வேதனைப்படுத்தாமல் இருப்பது பிள்ளைக்கு அழகு. தாயே கோயில். தனது சுகங்களை மறந்து பிள்ளையை வாழ வைக்கும் தாய் கோயிலுக்கு சமமாவாள். தாயின் பாதங்களை வணங்குபவன் வாழ்வில் உயர்ந்திடுவான். தாயைப் போலவே தந்தையும் மதிப்பு மிக்கவர். சிறு வயதில் தந்தையின் அறிவுரைகளை கேட்டு நடக்கும் ஒருவன் தவறான வழிகளில் செல்வதில்லை. ஒழுக்கம் தவறுவது இல்லை. ஒழுக்கமே இவ்வுலகில் முதன்மையானது. எனவேதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவரும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றார். ஒழுக்கம் உயர்வை தருவதால் அது நம் உயிரை விட மேலானதாகும் என்பது குறளின் கருத்து. எந்த தந்தையும் தாயும் தன் பிள்ளைகள் கெட்டவர்களாக வர விரும்புவது இல்லை. அதற்காகவே அவர்கள் அறிவுரை கூறுகின்றார்கள். அந்த அறிவுரைப்படி பிள்ளைகள் நடந்தால் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது. இந்த உலகத்தில் முதன்மையான உறவாக பெற்றோர்களின் உறவு இருப்பதால் பெற்றோரை மதித்து வாழ வேண்டும். அதுவே நம் வாழ்வை வளப்படுத்தும்.